ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ டெய்லி சென்டென்சஸ் டே 73. நான் எப்பயும் போல் தமிழில் ஒரு வாக்கியம் சொல்லுவேன், அதுக்கு இங்கிலீஷில் என்ன வருதுன்னு சொல்லுவேன். நீங்களும் என் கூட சேர்ந்து நான் தமிழில் சொல்ல இங்கிலீஷில் என்ன வருதுன்னு சொல்லிட்டு வாயை திறந்து பேசி பழகுங்க. நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, நீ தான் எனக்கு எல்லாமே. நம்ம ரொம்ப க்ளோஸாக நெருங்கி பழகுவோம் பார்த்தீங்களா, அப்போ அவங்ககிட்ட நம்ம சொல்லுவோம், நீ தான் எனக்கு எல்லாமே. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, சிம்பிள் தாங்க. யூ ஆர் எவ்ரி திங் டு மீ. யூ ஆர் எவ்ரி திங் டு மீ. நீ தான் எனக்கு எல்லாமே. நெக்ஸ்ட்டு பாருங்களேன், என்னை தொந்தரவு செய்யாதே. என்னை தொந்தரவு செய்யாதே. டோன்ட் டிஸ்டர்ப் மீ. டோன்ட் டிஸ்டர்ப் மீ. நெக்ஸ்ட்டு பாருங்க, எங்கள் கூட வா. எங்கள் கூட வா எப்படி சொல்லலாங்க? சிம்பிள் தாங்க. கம் வித் அஸ். கம் வித் அஸ். என் கூட சேர்ந்து சொல்லுங்க. கம் வித் அஸ். கம் வித் அஸ். நெக்ஸ்ட்டு பாருங்களேன், நீ அங்கே இருக்கிறாயா? கேள்வியாக கேட்டிருக்கோமா? நீ அங்கே இருக்கிறாயா எப்படி கேட்கலாம்? ஆர் யூ தேர்? ஆர் யூ தேர்? நெக்ஸ்ட்டு பாருங்களேன், என்னால் பிடிக்க முடியாது. என்னால் பிடிக்க முடியாது எப்படி சொல்லலாம்? ஐ காண்ட் கேட்ச். ஐ காண்ட் கேட்ச். என்னால் பிடிக்க முடியாது. நெக்ஸ்ட்டு பாருங்களேன், எனக்கு சரியாக தெரியலை. ஏதாவது ஒருத்தங்க நம்மகிட்ட கேள்வியாக கேட்பாங்க, நமக்கு சரியாகவே தெரியாது. அப்போ நம்ம சொல்லுவோம், எனக்கு சரியாக தெரியல சொல்லும்லங்க. எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? சிம்பிள் தாங்க. ஐ எம் நாட் ஷுர். ஐ எம் நாட் ஷுர். சிம்பிளாக இருக்குதா? புரியுதாங்க? இந்த மாதிரி இங்கிலீஷை நம்ம புரிஞ்சு நம்ம இங்கிலீஷ் பேசலாம் யூடியூப் சேனலில் நம்ம கற்றுக்கலாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்களேன், இது ரொம்ப நேரம் எடுக்குது. இது ரொம்ப நேரம் எடுக்குது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இட் ரியலி டேக்ஸ் டைம். இட் ரியலி டேக்ஸ் டைம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நான் அதை எப்போது சொன்னேன்? நான் அதை எப்போது சொன்னேன் கேள்வியாக கேட்குறோமா? எப்படி கேட்கலாம் பார்க்கலாமாங்க? when did I say that? when did I say that? என் கூட சேர்ந்து சொல்லுங்க. when did I say that? அதை நான் எப்போ சொன்னேன்? புரியுதாங்க? நெக்ஸ்ட்டு பாருங்களேன், நீ இதை பற்றி என்ன நினைக்கிறாய்? நீ இதை பற்றி என்ன நினைக்கிற எப்படி கேட்கலாங்க? சிம்பிள் தாங்க. how do you feel about it? how do you feel about it? நெக்ஸ்ட்டு பாருங்களேன், என்னை சிரிக்க வைக்காதே. என்னை சிரிக்க வைக்காதே எப்படி சொல்லலாம் அப்படின்னா, டோன்ட் மேக் மீ லாஃப். டோன்ட் மேக் மீ லாஃப். என் கூட சேர்ந்து சொல்லுங்க. டோன்ட் மேக் மீ லாஃப். என்னை சிரிக்க வைக்காதே. நெக்ஸ்ட்டு பாருங்களேன், அந்த புகைப்படத்தில் இருப்பது நீயா? அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது நீயான்னு கேட்பாங்கல்லங்க. எப்படி கேட்கலாம்? இதுவும் ஒரு கொஸ்டின் சென்டென்ஸ் தான். சிம்பிள் தாங்க. இஸ் தேட் யூ இன் த பிக்சர்? இஸ் தேட் யூ இன் த பிக்சர்? என் கூட சேர்ந்து சொல்லுங்க. இஸ் தேட் யூ இன் த பிக்சர்? நெக்ஸ்ட்டு பாருங்களேன், நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி. நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி எப்படி சொல்லலாம் அப்படின்னா, யூ ஆர் ஸோ லக்கி. யூ ஆர் ஸோ லக்கி. நெக்ஸ்ட்டு பாருங்கள், எனக்கு காரணம் தெரியாது. எனக்கு காரணம் தெரியாது எப்படி சொல்லலாம்? ட்ரை பண்ணுங்கங்க. சிம்பிள் தாங்க. ஐ டோன்ட் நோ த ரீசன். ஐ டோன்ட் நோ த ரீசன். எனக்கு காரணம் தெரியாது. நான் தமிழில் சொல்லும்போது இங்கிலீஷில் நீங்கள் என்ன வருதுன்னு ட்ரை பண்ணுங்கள். அப்படி உங்களுக்கு தெரியாமல் போனாலும் பரவாயில்லைங்க. நான் இங்கிலீஷில் சொல்ல நீங்களும் வாயை திறந்து அந்த வேர்டை உச்சரிங்க. புரியுதாங்க? நிறைய வேர்ட்ஸ் சேர்ந்தது தான் சென்டென்ஸ். நீங்கள் நிறைய வேர்ட்ஸை கூடவே சேர்ந்து உச்சரிக்கும் போது ஒரு சென்டென்ஸாக நீங்கள் பேச முடியுங்க. கண்டிப்பாக உங்களால் இங்கிலீஷை பேச முடியும். நெக்ஸ்ட்டு பாருங்களேன், ரொம்ப நேரமாக இங்கே தான் இருக்கிறேன். ரொம்ப நேரமாக இங்கே தான் இருக்கிறேன் எப்படி சொல்லலாம் அப்படின்னா,
I'm here for a long time. I'm here for a long time. புரியுதாங்க? என் கூட சேர்ந்து சொல்லுங்க. I'm here அப்படின்னா நான் இங்கே இருக்கிறேன். For a long time. ரொம்ப நேரமாக. இப்போ இந்த சென்டென்ஸை மொத்தமாக புரிஞ்சு அப்படியே ரீட் பண்ணி வாசிங்க பார்க்கும். உச்சரிங்க. ட்ரை பண்ணுங்க. I'm here for a long time. இப்போ உங்களுக்கு புரியுதாங்க? பார்க்க பெரிய சென்டென்ஸ் மாதிரி தெரியும், ஆனால் அதை நம்ம புரிஞ்சு படிச்சிட்டோம் அப்படின்னா சிம்பிள் தாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்களேன். நான் அதை எப்போது சொன்னேன்? நான் அதை எப்போ சொன்னேன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? பேச்சு வழக்கில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா when did I say that? when did I say that? நான் அதை எப்போ சொன்னேன்? நெக்ஸ்ட்டு பாருங்களேன். அதனால தான் நான் கேட்டேன். அதனால்தான் நான் கேட்டேன். எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில் இதை? That's why I asked. That's why I asked. That's why I asked. அதனால தான் நான் கேட்டேன். நெக்ஸ்ட்டு பாருங்களேன். ஏதாவது சொல்லு. ஏதாவது சொல்லுப்பா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. எப்படி சொல்லலாம்னா say something. say something. say அப்படின்னா சொல்லு. something ஏதாவது. மொத்தமாக என் கூட சேர்ந்து சொல்லுங்க. say something ஏதாவது சொல்லு. இதுவே தயவு செய்து ஏதாவது சொல்லுப்பா சொல்லுவாங்கள்ல. தயவு செய்து ஏதாவது சொல்லு. எப்படி சொல்லலாம் அப்படின்னா ப்ளீஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் say something. என் கூட சேர்ந்து சொல்லுங்க. ப்ளீஸ் say something. ப்ளீஸ் say something. நெக்ஸ்ட்டு பாருங்களேன். அது ஒன்றும் ஜோக் இல்லை. அது ஒன்றும் ஜோக் இல்லை சொல்லுவோம்ல. எப்படி சொல்லலாம் அப்படின்னா திஸ் இஸ் நாட் அ ஜோக். திஸ் இஸ் நாட் அ ஜோக். அது ஒன்றும் ஜோக் இல்லை. வீடியோ பார்க்குறவங்க உங்களுக்கு இது வரைக்கும் புரிஞ்சிருக்கு அப்படின்னா வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். நெக்ஸ்ட்டு பாருங்களேன். எது தேவையானாலும் நீ எடுத்துக்கொள். எது தேவையானாலும் நீ எடுத்துக்கொள். எப்படி சொல்லலாம் அப்படின்னா டேக் வாட் எவர் யூ நீட். டேக் வாட் எவர் யூ நீட். உனக்கு எது தேவைனாலும் எடுத்துக்கோ. நெக்ஸ்ட்டு பாருங்களேன். புகைப்பிடிப்பதை நிறுத்து. புகைப்பிடிப்பதை நிறுத்து. ஸ்டாப் ஸ்மோக்கிங். ஸ்டாப் ஸ்மோக்கிங். நெக்ஸ்ட்டு பாருங்களேன். நீ எங்கே இருந்தாய்? நீ எங்கே இருந்தாய்? நேற்று உனக்கு கால் பண்ணேன், நீ எடுக்கல. உன் வீட்டுக்கு வந்து பார்த்தேன், நீ இல்லை. நீ எங்கே இருந்த? கேள்வியாக கேட்பேன் பார்த்தீங்களா? எப்படி கேட்கலாம் அப்படின்னா வேர் வேர் யூ. வேர் வேர் யூ. நீ எங்கே இருந்தாய்? நெக்ஸ்ட்டு பாருங்களேன். நீ எந்த நேரத்திலும் என்னை கூப்பிடலாம். நீ எந்த நேரத்திலும் என்னை கூப்பிடலாம். எப்படி சொல்லலாங்க? சிம்பிள் தாங்க. யூ கேன் கால் மீ எனி டைம். யூ கேன் கால் மீ எனி டைம். வாயை திறந்து என் கூட சேர்ந்து சொல்லுங்க. யூ கேன் கால் மீ எனி டைம். நீ எந்த நேரத்திலும் என்னை கூப்பிடலாம். நெக்ஸ்ட்டு பாருங்களேன். என் பேனாவை எங்கே? என் பேனாவை எங்கே? வேர்ஸ் மை பென். வேர்ஸ் மை பென். நெக்ஸ்ட்டு பாருங்களேன். அவள் தப்பிவிட்டாள். அவள் தப்பிவிட்டாள். எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? எல்லாருக்குமே ஆன்சர் தெரியும். ஷீ எஸ்கேப்ட். ஷீ எஸ்கேப்ட். அவள் தப்பிவிட்டாள். இப்போ ஃபைனல் சென்டென்ஸ் உங்களுக்கு நான் ஹோம்ஒர்க் கொடுக்க போகிறேங்க. அவன் தப்பிவிட்டான். இதுக்கான ஆன்சரை எல்லாருமே மறக்காமல் கமெண்ட்டில் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். நிறைய பேர் உங்களுடைய ஆன்சர் பார்த்து அவங்களும் இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுவாங்க. வீடியோ பிடிச்சிருக்காங்க? இன்னும் இது போல் நிறைய வீடியோஸில் இங்கிலீஷ் பேசலாம்ல நான் உங்களை வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.